வணக்கம்ப்பா. பிறந்த குழந்தைகளுக்கு தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. பிறந்த குழந்தைகளுக்கு தண்ணி கொடுக்க வேணாம்ப்பா. ஒரு 3 மாதத்துக்கு தாய்ப்பாலே போதும். அவங்க குழந்தைய அழுதா எடுத்து பாலை கொடுத்துருங்க. ஆனால் 3 மாதத்துக்கு அப்புறம் பா இது பால் கொடுக்குறதோட மட்டும் நிப்பாட்டக்கூடாது. இடையில கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணியும் ஊட கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வறட்சி ஏற்படும், சொல்ல தெரியாது, அழுகுங்க. அப்போ அந்த நேரத்தில் வம்பா பாலை கொடுத்து அவங்களுக்கு வேறு செரிமான பிரச்சனை இப்படியெல்லாம் வரும். இடையில தண்ணியை கொடுத்துக்கோங்க, பாலும் கொடுத்துக்கோங்க. நைட் நேரத்தில் ஒரு 10:30 மணிக்கு பால் கொடுத்துட்டா, நல்லா வயிற்றுக்கு பால் கொடுத்துட்டு படுக்க போட்டால் காலையில் 5 மணிக்கு தான் கொடுக்கணும். அதுக்கு இடையில குழந்தைய அழுதுச்சுன்னா, அந்த 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைகளை சொல்கிறேன், அப்படி அழுதுச்சுன்னா நீங்கள் இப்போ இடையில எந்திரிச்சிச்சுன்னா தண்ணி தான் கொடுக்கணும். அந்த 10:30 to 5 தாய்ப்பால் கொடுக்க வேணாம். இடையில அதுங்களுக்கு தண்ணியை கொடுங்க. அப்படி கொடுத்தா அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஏன்னா தண்ணி அவங்களுக்கு ரொம்ப அவசியம். அதனால் இந்த நம்ம தண்ணி அதுங்களுக்கு தாகம் எடுக்குன்னு சொல்ல தெரியாது, அழுகுதேன்னு சொல்லி பாலை கொடுப்பீங்க. அப்போ அவங்களுக்கு உடம்புல பல பிரச்சனைகள் வரும். செரிமான பிரச்சனை ஏற்பட்டால் அதனால் வர்ற சளி பிரச்சனை எல்லாமே வரும். குழந்தைய ஆரோக்கியமாக வளர்கிறதா இருந்தால் 3 மாதத்துக்கு பிறகு இடையில தண்ணி கொடுங்க. நைட் நேரத்தில் இடையில அழுதாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி மட்டும் கொடுங்க.